பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். மோஸ்ட் வெல்கம் டு தி கவர்னர் ஆஃப் தி டே. அண்ட் டுடே இஸ் 14 July 2025 மண்டே. நேற்று காலை 6 மணிக்கு ஆராதனை வைத்தோம். We had a early morning service. It was beautiful, amazing. God is good. நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக இருந்தது. Praise God. சரி, இன்றைக்குள்ள வசனத்தை பார்ப்போமே. மார்க் சாப்டர் 2 verse 4. மார்க் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். And when they could not come near him because of the crowd, they uncovered the roof where he was so. When they had broken through, they let down the bed on which the paralytic was laying. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஹல்லேலூயா. ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது அவர் வருகிறார்கள். அந்த வீடு முழுவா நிரம்பி வாசல் எல்லாம் ஜனங்க அங்கே உள்ளே போக முடியல. அவனை தூக்கிட்டு போய் நான் படுக்கையில் இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனசார நான் சொல்லுகிறேன், நானா இருந்தால் என்ன செய்வேன்? நாம் என்ன செய்வோம்? காத்திருப்போம் அல்லது வழி விலக சொல்லுவோம். ஆனால் கூட்டம் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை பார்ப்பதற்கு, இயேசுவை இருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. அப்படி வெளி கூட்டம் நிரம்பி இருக்குன்னா, அருமையான ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க வீட்டு முன்னுக்கு. எப்படிங்க உள்ளே போவீங்க? கூரை கூட எப்படி போக முடியும்? நான் நம்புகிறேன் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த கூட்டத்தை அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டின் பின்பக்கமாய் போயிருப்பார்கள். இல்லாட்டி சைட் பக்கம் சுவர் தானே இருக்கும், அங்கே ஆள் இருக்க மாட்டாங்களே. எப்படியோ they find the way. எப்படியாவது இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு போய்விட வேண்டும். அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம். I have to bring this paralyzed man to Jesus. And they know, assure that Jesus will heal him. அதுதான் பாருங்க, ஒரு முயற்சி எடுக்கும் போது அந்த முயற்சியிலே ஒரு வெற்றி வர வேண்டும். வெற்றி கிடைக்கும் என்ற அந்த முயற்சியை நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லுவார்கள். தானே? அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையும் அந்த முயற்சியும் பாருங்க கைவிடாமல் அந்த முயற்சிக்கேற்ற ஒரு வழியை அவர்கள் காண்கிறார்கள். அவருக்கு ஒரு ஐடியா வருது. கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தர். ஆண்டவருக்கு சித்தம் அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்கணும்னு. அதே வேளையில அவர் சுகம் கொடுப்பதற்கு அவர்கள் அவனை கொண்டு வர வேண்டும். அது ஒரு வழியை அவர்கள் உருவாக்கினார்கள். இட்ஸ் நாட் ஈஸி. தானே? ஒரு கூரை மேல ஒரு சின்ன வீடா இருக்கட்டுமே, அந்த ஓட்டெல்லாம் பிரிச்சு அதன் வழியாக அந்த படுக்கையை கீழே இறக்குவது என்றால் கயிறுலாம் கூட கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி they found the way, கயிறுலாம் கட்டி அவனை இறக்குறாங்க. எவ்வளவு பெரிய முயற்சி. மக்கள்லாம் இன்ஸ்டன்டா வந்துடணும், 3 in 1 எல்லாம் போட்டு சுத்தண்ணி கலை குடிச்சிடணும், அவ்வளவுதான். அப்படி வேணும் இன்னைக்கு. கொஞ்சம் உபவாசித்து, கொஞ்சம் உருக்கி, கொஞ்சம் கண்ணீரோடு, இன்னும் பாரத்தோடு, விடாமுயற்சியோடு ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு நேரம் இல்லை, விருப்பம் இல்லை. இயேசு நாமத்தில் உடனே கிடைச்சிட்டா நல்ல கடவுள் அப்படியா? இல்லை. உன் விசுவாசத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும், உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும், அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதனால்தான் இயேசுசாமி சொன்னார், இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த 4 பேருடைய முயற்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா அந்த முயற்சிக்கு ஒரு செல்யூட் பண்ணணும். அவனுக்கு எடுக்கிற முயற்சி. உங்கள் முயற்சியை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கிறார். நீங்க ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை அவர் பார்க்கிறார், அதற்கான பலனை கொடுப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் பாதத்தை பிடித்துக் கொள்வீர்களானால் அவர் உங்களை கனப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இப்படி வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. எல்லா துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும்.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த அந்த 4 பேரு, அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேருக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்களும் விசுவாசத்தில் விடாப்பிடியாய் முயற்சியோடு நம்பிக்கையோடு காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, அந்த 4 பேரு அதுல ஒரு ஆள் நீங்க இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். Take care and God bless.